இந்த அஞ்சலியும், அஞ்சலியோட அம்மா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, நம்ம இவங்க வசந்தும், அவங்க அம்மா லட்சுமி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கான்ஃபிடென்ட்டோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இத பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா விட மாட்டாங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான், இப்போ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு வந்து என்னென்னமோ உளறிட்டு இருக்காங்க. இந்த மாரி தான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரதுன்ட்டு வந்து போனாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் போய் பார்த்தா கீழ விழுந்து கிடக்குறாரு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்போ இங்கிருந்து டாக்டர் வந்து இப்ப என்ன சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பல சம்பவங்கள் நடக்குது. அதே மாதிரி நம்ம இலக்கியாவும் மாசென்றே கொடுத்து, இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அத கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு ஃபோன் கால் வருது. யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ரேவதி தான் ஃபோன் பண்றாங்க. ரேவதி ஃபோன் பண்ணி, "இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அஞ்சலியும், அஞ்சலியோட அம்மா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தத நான் என்னோட ஃபோன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அத அனுப்புறேன் பாரு இலக்கியா. அப்பதான் உனக்கே எல்லாமே தெளிவா புரிய வரும்." அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ அந்த ஒரு வீடியோவ நம்ம ரேவதி அனுப்ப போறாங்க. அப்படி என்ன வீடியோ, நம்ம ரேவதிக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இங்க பேசிட்டு இருந்த விஷயம் தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு ஹேப்பியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சந்தோஷமான விஷயத்த செலிப்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு. ஆனா, அந்த ஒரு டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வசந்த் ஃபோன் பண்ணி இந்த மாரி விஷயத்த வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இங்கருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அடுத்ததா நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அவங்களோட வீட்டுக்கு. அங்க போய் பார்த்தா, அவங்க மாமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உட்கார்ந்தபடியே இருந்துட்டு இருக்காரு. அவரால கை, கால் அசைக்கவோ, இல்ல பேசக்கூடவோ வந்து பார்த்தீங்கன்னா முடியாது அப்படின்ன உடனே, நம்ம இலக்கியா பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியோட இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டல்ல நம்ம வசந்தும், அவங்க அம்மா லட்சுமியும் வர்றதுக்கு முன்னாடி, இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது அதே எஸ்ஜே ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் இப்போ வந்து பெட் ரெஸ்ட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எதாச்சியா வந்து என்னடா இது சவுண்ட் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுச்சு. கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நிக்க முடியாது அப்படின்றதுனால, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்டாங்க. கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நர்ஸ்லாம் பார்த்து தான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி மறுபடியும் வந்து படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் வந்து குடுத்தாங்க. கடைசில அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பார்க்கறது மட்டும் இல்லாம, முதல்ல இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். இந்த அஞ்சலி எவ்ளோ பெரிய விஷயத்த வந்து செஞ்சிருக்கா. தன்னோட அப்பான்னு கூட பார்க்காம கீழ தள்ளி கொல்ல பார்த்துட்டு, இப்போ பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தாங்கன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருக்காளா? அப்படின்றமா வந்து சொல்லி, இப்போ உடனடியா இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்றாங்க. "இலக்கியா நீ எங்க இருக்க?" அஞ்சலியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க அத்தை 2 பேருமா சேர்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "உன் மாமாவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டுருந்தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே, இந்த மாரி தான் ஆயிடுச்சு அத்த. பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "அது எல்லாமே பொய்யி. அவங்க 2 பேரும் பேசுனத நான் கேட்டேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு வீடியோ அனுப்பிச்சுட்டு, மிகப்பெரிய ஒரு சம்பவத்தையே நம்ம ரேவதி செஞ்சு விட்டுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலியும், அவங்க அம்மா சிந்தாமணியும் செஞ்ச ஒவ்வொரு காரியமும், நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.